ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஐபிஓடைய லிஸ்டிங் டே. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஐபிஓ வந்து 5 to 8% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஓ வந்து 4% வந்து லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ₹162 ஒரு ஷேர் நான் வாங்கினது, அது ஐபிஓ ப்ரைஸு. ஆனால் லிஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹155. இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சா, அது அங்கேருந்து அகெயின் இந்த லாஸ் ஃபுல்லாக ரிகவர் ஆகி 2% ப்ராஃபிட்டே கொடுத்துருச்சு. சரி, ஓகே, இப்படி தான் ப்ராஃபிட்டில் போக போகுது, நம்ம சொன்ன மாதிரி 5 to 8% ப்ராஃபிட் கொடுக்க போகுது நான் நினச்சா, அது கிட்டத்தட்ட 8.5% வந்து லாஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 162ல் இருந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து 148ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை 160லேயே செல் பண்ணிட்டேன். அதாவது 162.3ல் இருக்கும்போது நான் 160லேருந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நான் பண்ண லாஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி க்ளோஸ் டு 1% அவ்வளோதான். ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக வந்து 8% லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில ஐபிஓஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபிஓஸில் வந்து நம்ம லாஸ் பண்ணும்போது எவ்வளோ சின்ன லாஸில் நம்ம வெளியே வரும் அப்படின்றதான் மேட்டர். ஓகே, இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம லாஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம 1 or 2%, க்ளோஸ் டு 5% வரைக்கும் தான் நம்ம லாஸ் பண்ணணும். அதுவே நம்ம கெயின் பண்ணும்போது 30%, 40% நம்ம கெயின் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் லாங் டேர்மில் வந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஐபிஓ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.